இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. துன்பங்கள் துயரங்கள்
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 20 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவர் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் வினாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்கு உரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாக இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இன்றைய நாளிலே என்னுடைய தாய் தந்தையை நான் மகிழ்வோடு நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட விசுவாச பயணத்திற்காக, நல்ல பண்புகளுக்காக, நீதி, சமத்துவம் போன்ற உயர்வான பண்புகளை எனக்கும் எங்களுக்கும் ஊட்டியமைக்காக, தற்கையளிப்பு, தியாகம், அர்ப்பணம் என்றால் என்ன என்பதை சுட்டி காட்டியமைக்காக, அர்ப்பணம், அழைப்பு, உழைப்பு என்பதை பற்றி தெளிவான பார்வை கொண்டவர்களாக, வழிபாடுகளை எளிமையாக்கி கொண்டு கடவுளை போற்ற வேண்டும் என்று சொல்லித்தந்த பெற்றோர்களுக்காக இந்நாளிலே நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இறைவா, இவர்களுக்கு உண்மையான நிலையான சாந்தியை உம்மோடு அளித்தருளும். அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, தமிழ்நாட்டில் இன்னைக்கு தூய்மையாளர்கள் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை முதலமைச்சர் ஒன்று கூடி எல்லா மக்களையும் அழைத்து கொண்டு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுப்பேன்னு சொன்னா அந்த முதலமைச்சரை இவர்கள் விடுவார்களா? இல்ல, வேலைக்கேற்ற கூலி தானே, ஆளுக்கேற்ற கூலி இல்லையே என்று சொல்லி மிரட்டுவார்களா? உங்களுக்கு சொல்லப்பட்டது சம்பளம் என்னவோ அதை வாங்கி கொண்டு போ, அடுத்தவனுக்கும் அடுத்தவளுக்கு கொடுக்கறது என்னுடைய உரிமை என்று சொன்னால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? தமிழ்நாடு தான் ஏற்றுக்கொள்ளுமா? இதெல்லாம் நமக்கு முன்னால் வைக்கின்ற ஒரு பிரச்சனை. ஆளுக்கேற்ற கூலி அல்ல, வாழ்வுக்கேற்ற கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய நீதியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையினுடைய மைய சிந்தனை. சமத்துவத்தின் நிலையிலே, பாசத்தின் நிலையிலே, பரிவின் பார்வையிலே இந்த நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய எண்ணம். எனவே நீதி என்பது என்ன? இந்த கேள்வியை கொஞ்சம் ஆய்வு செய்து அழைக்கப்படுகிறோம். ஒருவருக்கு உரியதை அவருக்கு வழங்குவதுதான் நீதி. இந்த நீதியும் மனிதனின் பார்வையில் ஒன்றாகவும் இறைவனின் பார்வையில் வேறொன்றாகவும் இருப்பதை இன்றைய ஓமை சுட்டி காட்டுகிறது. அத்துடன் மனித நீதியை விட்டு விலகி இறை நீதியின் பக்கம் நம் நடைபோடவும் அறைகூல் விடுக்கிறது. மனித நீதியின்படி முதலில் பணியில் சேர்ந்து அதிக நேரம் உழைத்தவர்களுக்கு அதிக ஊதியம் கிடைத்திருக்க வேண்டும். தாமதமாக வந்து குறைந்த நேரம் உழைத்தவர்கள் குறைவாக பெற்றிருக்க வேண்டும். இதுதான் சரி முறை. அப்போதுதான் அனைவரும் நேர்மையாக உழைக்க முடியும் என்பார்கள். ஆனால் இறைவனின் பார்வை அப்படி அல்ல. அது பரிவின், சமத்துவத்தின் பார்வையாக, பாசத்தின் பார்வையாக பார்க்கப்படுகிறது.
ஏதோ ஒரு காரணத்தால் சில வேளைகளில் மனித சமூக காரணங்களால் அழுத்தங்களால் எல்லா மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்புகளும் வசதிகளும் திறமைகளும் அமைந்து விடுவது இல்லை. அமைக்குவதும் உண்டு, அமைந்து விட்டாலும் விடுவதும் இல்லை. பொறாமையினால ஒரு சிலர் பிறரை விட பிற்பட்டவர்களாக அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்து விடுகிறார்கள். அவர்கள் மீது சிறப்பான ஒரு பரிவை பொழிந்து அவர்களுக்கும் அதிக ஆற்றலும் வாய்ப்புகளும் கிடைத்தவர்களுக்கு இணையான ஊதியத்தை தலைவர் வழங்குகிறார். இதுதான் இறை நீதி. அதே வேளையில இடஒதுக்கீடு என்பதும் இறை நீதியின் ஒரு பார்வைதான். யாருக்கு எது உரியதோ அது அவர்களுக்கு சேர்த்து கொடுப்பதுதானே இடஒதுக்கீடு. நமது மனித பார்வையில் நீதியை பாராமல் இறைவனின் பார்வையில் நீதியை மனிதர்களை காண நாம் கற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு செய்தி இந்த வாசகத்திலே கடைசியில கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களின் ஆயர்களை பற்றியது. பழைய ஆயர்களின் தவறுகளை சுட்டி காட்டி, ஆயர்னா நம்ம பிஷப்ஸ் மட்டும் நினைச்சிடக்கூடாது, மக்களை வழி நடத்துகின்றவர்கள். பின்னர் புதிய ஆயன், நல்ல ஆயன் எப்படி இருப்பார் என்பதையும் இன்றைய வாசகத்தில் வராத ஒரு பகுதியை நாம் யோசிக்கலாம். எசேக்கியேல் பகுதி. முதலில் பழைய ஆயர்களின் தலைவர்களின் தவறுகளை பட்டியலிடுகிறார் இறைவாக்கினர். அதாவது மந்தையை மேய்ப்பதற்கு பதிலாக தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். ஆடுகளை கொடுமையோடும் வன்மையோடும் நடத்தினார்கள். ஆயர்கள் மந்தையை தேடவில்லை, எனவே அவைகள் அலைந்து திரிந்தன, கொல்லப்பட்டன. எனவே மந்தை மேய்ப்பனின்றி அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இறைவன் அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார். இறைவனே நல்ல ஆயனாக மாறி பேணி காப்பார். திருச்சபையின் தலைமை பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் பங்கிலோ அன்பியங்களிலோ பக்தி சபைகளிலோ ஊர்களிலோ இயக்கங்களிலோ அமைப்புகளிலோ இருந்தால் இன்றைய வாசகம் நமக்கு ஒரு அறைகோல் தான் தருகிறது. நீதியின் நிமித்தம், பாசத்தின் நிமித்தம், சமத்துவத்தின் நிமித்தம் மக்களை நல்வழி காட்டி அவர்களை இறைவனின் பிள்ளைகளாக மகிழ்வோடு வளர வைக்க, வாழ வைக்க வழிகாட்ட வேண்டிய நம்முடைய கடமை. ஆடுகள் மீது அக்கறையும் பரிவும் கொள்ளாவிட்டால் இறைவனே அந்த பொறுப்புகளை தம்மசம் எடுத்துக்கொள்வார். ஆமேன். மன்றாடுவோமாக. நீதியின் தலைவரை இறைவா, உமது பரிவின் பார்வைக்காக உம்மை போற்றுகிறோம். எந்த ஒரு மனிதரையும் நிகழ்வையும் மனித பார்வையில் பாராமல் உமது நீதியின் பார்வையில், பரிவின் பார்வையில் பார்க்கவும், பிறரது ஆசீர்வாதங்களை கண்டு பொறாமைப்படாமல் உமது வல்லன்மையை போற்றவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா.
சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக
எல்லாம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ? இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ? வாழ்வும் உயிரும் இறைமகனே, நம்பினோம் நாதனின் பதமே. அவரால் அவரில் உயிர் போ, இதை பரிசாய் இவர்க்கு தந்திடுமே. நிலை வாழ்வும் உயிரும் இறைமகனே, நம்பினோம் நாதனின் பதமே. அவரால் அவரில் உயிர் போ, இதை பரிசாய் இவர்க்கு தந்திடுமே. இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ?
இவர்க்கு ஈந்திடுமே. கல்லறையில் வாழ்வு முடியாதே, காலத்தை கடக்கும் உயிர் மூச்சே, நிறைவான பயணம் அழியாதே. இதை இன்று இவர்க்கு ஈந்திடுமே. இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ? இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ? நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.